மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாட்டுக்கான 2026 ஆண்டுக்கான பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. அங்கே பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் படிக்க இந்த போட்டு சென்செக்ஸ், அதாவது நாட்டுடைய ஸ்டாக் மார்க்கெட் இல்லையா, அது தலைகீழாதான் விழுவேன் அப்படின்னு தலைகீழா விழுந்துச்சு. அது விழ இந்த போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழக செய்தி ஊடகங்கள்ல அதில் உட்காந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் விழுகிறதுலே தெரியலையா இவங்களுடைய லட்சணத்தை, பட்ஜெட்ல நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு உட்காந்து எல்லா பக்கமே அடிச்சு ஒட்டினானுங்க. இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட விவாதங்கள் வாதங்கள் எல்லாமே இந்த ஸ்டாக் மார்க்கெட் அடிப்படையாக வச்சு போச்சு. நான் பட்ஜெட்டை பற்றின சில விஷயங்களை அடுத்து பேசிக்கிறேன். முதல்ல அந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு இல்லையா, நீங்கள் உள்ளே இருக்கீங்க இல்லை. ரெண்டாவது விஷயம், இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு இல்லையா, இதில் சில சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. அந்த சுவாரஸ்யமான தகவல்கள் என்னன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, கடந்த ஒரு வாரமாகவே இந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி டிஃபென்ஸ் செக்டர், அதாவது ராணுவத்துக்கு பெரிய அளவில் நிதி ஒதுக்கிடுவாங்க, அதில் அது அறிவிப்பாங்க, இதில் அறிவிப்பாங்க. எனவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கும்ல, அது ராணுவத்துடன் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்தை ஒரு 10 அதிகபட்சம் ஒரு 10-15 தான் அந்த நிறுவனங்களை எடுத்து வச்சு இதெல்லாம் வாங்க போகிறோன்னு ஒரு 4 நாள் 5 நாளாகவே ஏற்றி விட்டுருக்காங்க. எல்லா ஷேரும், முக்கியமாக டிஃபென்ஸோட இருக்கக்கூடிய ஷேர் எல்லாத்தையுமே ஒரு 6லேருந்து 14 வரைக்கும் ஏற்றி விட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. நானே பார்த்தேன், 6லேருந்து 14% வரைக்கும் ஏற்றி விட்டுருந்தாங்க. எல்லா பேருக்கும் நல்ல எதிர்பார்ப்பு, எப்படின்னா டிஃபென்ஸ்க்கு அதிகமாக வருங்க. ஆனால் சொன்ன மாதிரியே பட்ஜெட்டில் 7.84 லட்சம் கோடி டிஃபென்ஸ்க்கு, அதாவது ராணுவத்துக்கு 7.84 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. சென்ற ஆண்டை விட இது 15% அதிகம். சும்மா 6.8 லட்சம் கோடி போன வருஷம் ஒதுக்குறாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் ரொம்ப புத்திசாலித்தனமாக இதை பார்லிமெண்ட்ல ரீட் பண்ணவே இல்லை, அப்படி ஸ்கிப் பண்ணி போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்னங்க டிஃபென்ஸ் செக்டரை கண்டுக்கிறாம போயிட்டாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைங்க அதில் 15% கூட்டியிருக்காங்க. அப்போ எனக்கு புரிஞ்சுது, அவ்வளோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 10 வருஷம் இருக்காரு. ஆனால் இவங்க எல்லா பேருமே அந்த பார்லிமெண்ட்ல ரீட் பண்ணுறாங்களே, அதுக்காக காத்திருக்காங்க அதை வச்சு ஏற்றி விடுறதுக்கு. இது கடந்த 2 வருஷமாக நடக்குது, இந்த டிஃபென்ஸ் செக்டரை ஏற்றி விடுறது. இதை கவனமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த முறை அதை படிக்கவே இல்லை. நல்லதாக போச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சு கேளுங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் விழுகுது. எது? டிஃபென்ஸ் செக்டரில். எதுக்கு விழுகுது? ஏன்னா பார்லிமெண்ட்டில் நிர்மலா சீதாராமன் அவர் படிக்கலை. அப்போ யாருமே அந்த பட்ஜெட்டை பார்க்கவே இல்லை, கண்மூடித்தனமாக அவங்க அறிவிக்கல, எல்லாம் கிளம்பு, எல்லாம் விற்று விடு. இப்போ புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் எப்படி ஆனதுன்னா சென்டிமெண்ட் சம்மந்தப்பட்டது. அங்கே ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னான்னு வச்சுக்கோங்க, கிளவுடுன்னு சொன்னாங்க, ஓகே கிளவுட் சம்மந்தப்பட்ட கம்பெனிலாம் போய் போடுவானுங்க. டேட்டா சென்டர் கம்பெனியாக போய் போடுவானுங்க. பயோஃபார்மாவாக ஓடுவானுங்க. மார்க்கெட்டு சென்டிமெண்ட் சம்மந்தப்பட்டது, யாரும் ஆய்வு பெருசாக பண்ணுறது கிடையாது. பார்லிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு மார்க்கெட்டை ஏற்றி விடு, இதுதான் ஓடுது. பிரச்சனை அதுதான், பட்ஜெட் கிடையாது. பட்ஜெட் கூட நான் ஊனா வரேன். எனவே ஸ்டாக் மார்க்கெட் முதல் இடத்துல விழுந்தது இல்லையா, அது டிஃபென்ஸ்லேருந்தே வரேன். ஏன்னா டிஃபென்ஸ் எல்லாரும் பார்த்துருந்தானுங்க. இது இன்னொரு குடும்பம் ஒன்று இருக்குது, அது என்ன கேளுங்க, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க அவங்களை பிடிச்சி கேளுங்க. இவங்களுடைய லட்சணத்தை நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்ல மாட்டேன், ஒரு 90% பேர். என்ன கேளுங்க, ஐடியா ஃபோர்ஜ்னு ஒரு கம்பெனி, இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த கம்பெனி எனக்கு தெரிஞ்சு ட்ரோன் இருக்கு இல்லையா, ட்ரோன் செக்டாரில் இருக்குது. அது ரிசர்ச் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ட்ரோன் இருக்குல்ல, அதுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சி யார் எடுக்கிறா? கல்யாண வீட்டில் உட்காந்து இந்த வீடியோ ரெக்கார்டு போல அதை ஒரு பெருமையாக போட்டுக்கிறாங்க. இந்த ஸ்டாக்குக்கு ஆனால் 100 கோடி ரூபாய்க்கு அங்கே வர்த்தகம் போயிருக்குது. எது? ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 4 நாளா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஒருவேளை கம்பெனியே படிக்காமல் கம்பெனி டிஃபென்ஸ்னு போட்டிருந்தாலே உள்ள போயிடுவாயிலோ அப்படி. இந்த லட்சணத்தில் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் 90% பேர் இதான். டிஃபென்ஸ் செக்டரில் எத்தனை இருக்குது? 15. ஓகே, இதில் ஒரு நிறுவனத்தில் நம்ம போட்டு வைப்போம், முடிஞ்சு போச்சு. அவன் பின்புலம் என்ன ரிசர்ச் பண்ணுறான், அதில் மேனேஜ்மெண்ட் எவே இருக்கான், அதோட வரலாறு என்ன, அவரோட அச்சீவ்மெண்ட் என்ன, எதுவுமே பார்க்கறது இல்லை. மார்க்கெட்டே சென்டிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா இது சிக்கல். இன்னொரு பக்கத்து இந்த முறை பாரத் டைனமிக் லிமிட் வரப்போகுது அப்படின்னானுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் டெக்னிக்கலாக இருக்கும், கொஞ்சம் படிச்சுன்னு வச்சுக்குவேன். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த மோசமான நிலைமையில் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு அதில் ஒரு புத்திசாலித்தனம் கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன். பாரத் டைனமிக் லிமிடெட் இது வந்து அரசுடைய நிறுவனம். எதுக்கு? ராக்கெட்டில் செய்யறதுல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் இவங்க தான் மருந்து அனுப்புகிறாங்க. இந்த நிறுவனம் கூட்டி விட்டாங்க. நான் அப்போவே சொன்னேன், பாரத் டைனமிக் லிமிடெட் எந்த காலத்தில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு அப்படி நான் சொன்னேன். போன முறை 35,000 கோடி 40,000 கோடி ஆர்டர் எடுத்துச்சு. இன்ன வரைக்கும் இதோட காலாண்டு 3வது காலாண்டு முடிஞ்சிருச்சு, Q3 அறிவிச்சாயிருச்சு. இவங்க எடுத்த ஆர்டரில் 55% முடிக்கவே இல்லைன்னா புதுசாக ஆர்டர் கொடுத்து நீ என்ன பண்ண போற, என்ன கிழிக்க போற? அப்போ அந்த நிறுவனத்தை பற்றி யோசிக்கணுமா இல்லையா? அதை ஏற்றி விட்றாடுங்க. ஏன்னா அந்த நிறுவனம் எடுத்த ஆர்டரே முடிக்கலடா, எக்ஸிகியூஷன் தேவைடா. அந்த ஆர்டர் எடுத்த ஆர்டரே முடிக்கவே இல்லை. அந்த நிறுவனத்துக்கு திரும்ப எப்படி நீங்கள் பட்ஜெட்டில் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்படி கொடுக்க முடியும்? கொடுத்த ஆர்டரே 55% இருக்கு, இன்னும் 1 வருஷம் ஓட்டியான். அப்போ பாரத் டைனமிக் லிமிட் எதுக்கு எதனால் ஏறிச்சு தெரியாது. அது டிஃபென்ஸில் இருக்கலாம், நம்ம ஏற்றி விடுவோம் போய். ஏன்னா ஏற்றி விட்டுட்டு அடுத்த 2 நாளை வித்துட்டு ஓடி போயிடுவோம். இதானே என்ன? அப்போ இது ஆரோக்கியமான கிடையாது, இது ஸ்பெகுலேஷன். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா சென்டிமெண்ட்டில் ஒரு 3 நாள் பட்ஜெட்டில் வந்துச்சுல எல்லாத்தையும் விற்று விட்டு அது லாபம் பார்த்துட்டு ஓடி போயிடுவோம். இப்படி நினைச்சு வச்சுக்கவே, இது ஆரோக்கியமான ஸ்டாக் மார்க்கெட்டே கிடையாது. அந்த நபர்களுக்கு தான் அது பெரிய ஏமாற்றம். HAL அதை ஏற்றி விடு,
HCIL எனக்கு தெரிஞ்சு எந்த காலத்தில் ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கிடையாது. இப்போ தான் அதுக்கு பல விஷயங்கள் தனியார்ட்ட கொடுத்து அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்து அது முன்னேறிக்கிட்டு இருக்குது. HCILோட இணைஞ்சு வேலை பார்க்கக்கூடிய ஏகப்பட்ட தனியார் நிறுவனங்கள் எனக்கே தெரியும். சில தனியார் நிறுவனம் போயிங் ஏர்ஃபோர்ஸுக்குள்ள அவங்ககிட்ட ஆர்டரை வாங்கி இங்கே பெங்களூரில் ஓசூர் பக்கத்தில் செய்கிறத நானே பார்த்துருக்கேன். அவங்க அந்த நிறுவனம் அமெரிக்காவோட நிறுவனத்துக்கு சப்ளை கொடுக்குறாங்க. அவெல்லாம் கப்பிச்சு போட்டிருக்கான். ஆனால் இது ஏற்றி விடுறது யாரு? இந்த மாதிரி ஒரு 15 ஸ்டாக்கு ஏற்றி விடு. புரிஞ்சுக்கோங்க ஸ்டாக் மார்க்கோட நிலைமையை. எனவே ஸ்டாக் மார்க்குன்றது கடுமையான ஆய்வுகளுக்கு உட்படுத்துனது கிடையாது. எல்லா பேருமே ஒரு சென்டிமெண்ட், ஒரு அறிவிப்பு வந்துச்சா ஏற்றி விடு, இல்லையா இறக்கி விடு. இதுதான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட லட்சணம். அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்றுங்க, அது என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற நிறுவனங்கள் எத்தனை நினைக்கிறீங்க? அதை வச்சு பேசுகிற மீடியா அதாவது அறிவு இருக்கா? மீடியாக்காரன் நினைக்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதே 6000 நிறுவனமோ 7000 நிறுவனமோ. இந்தியாவில் எவ்வளோ நிறுவனம் இருக்குது? 1,60,00,000 நிறுவனம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 1,60,00,000 நிறுவனம்னா எனக்கு 1% கூட கிடையாதா? ஸ்டாக் மார்க்கெட்டோட மென்டாலிட்டி தான் தெரியல, அதில் எவ்வளோ நிறுவனம் இருக்குன்னு தெரியல. அதுவோட ரியாலிட்டி, நாட்டோட ரியாலிட்டி அதுவா காமிக்குது. அதுக்காக பட்ஜெட் போகிறானுங்க. எனவே ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட நபர்களுக்கு இப்போ விழுந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்புங்க அடுத்த 15 நாள் இருந்துச்சிடும். ஏன்னா இப்போ தான் உட்காந்து ஸ்டாக் மார்க்கெட்டை படிக்குது. இந்த இன்ஸ்டியூஷன்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் படித்து சொன்னதுக்கப்புறம் தான் ஸ்டாக் மார்க்கெட் ஓகே சரியாக இருக்குது போல, அப்போ வித்துட்டு போனாயில அவங்களுக்கு நஷ்டம் தான். அந்த பொறுமையாக உட்காந்து கவனிக்கிறால பேராசப்பு இல்லாமல் ஒரு நல்ல லாபம் நினைப்பால அவனுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். எனவே ஸ்டாக் மார்க்கெட்டோட குணம் என்னன்னு தெரியாமல் டிவியில் வாதம் பண்ணுறது, அவன் எங்கெங்கே எந்தெந்த மார்க்கெட்டில் ஏற்றி விட்டான்ற விஷயம் தெரியாமல் பேசுகிறது என்னை கேட்டால் வேஸ்ட்டு. டிஃபென்ஸ் செக்டாருக்கு உண்மையிலேயே 15% கூட்டினாங்க. நிச்சயம் இந்த முறை அடுத்த 2 வருஷத்துக்கு டிஃபென்ஸ் செக்டாருக்கு தேவையான போதுமான பைப்லைன் பண்ணி வச்சிருக்காங்க. எனவே ஆரோக்கியமான ஸ்டாக்கு டிஃபென்ஸ்லையா? அப்போ டிஃபென்ஸில் மட்டும் வாங்கிடுச்சுங்க. அதுக்கடுத்து வந்துட்டாங்க. இது ஆன்லைன் முழுவதும் ஏகப்பட்ட பேர் வாதங்களை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தர் போட்டுக்கார அதிகப்படியான வியூஸ் வேறு, அதிகப்படியான கமெண்ட்ஸ் வேறு. அது என்ன, ஆமாம் அரசு வேஸ்ட்டுங்க, நிர்மாச்சி தரம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு என்னடா போட்டிருக்காரு படித்து வச்சுக்குவேன். இது மாதிரி வச்சுக்குவேன். இந்த டெபிசிட் நாட்டுக்கான நிதி பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அந்த டெபிசிட் இல்லையா, அது எனக்கு 4.9% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷனல் 4.3% வரைக்கும் குறைக்கணும். ஆனால் அவங்க குறைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொரோனா டயத்தில் ஏறக்குறைய 9.2 இருந்துச்சு, அது மெல்ல குறைச்சி இப்போ 5.1 மாற்றி இப்போ 4.9க்கு கொண்டு வராங்க. இதை எதுக்கு குறைக்கிறீங்க? இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் சொல்கிறேன் டெக்னிக்கலாக இருந்தாலும் நீங்கள் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன் உங்களாக இருக்கும். அது என்னதுன்னா நிதி பற்றாக்குறை இது குறைக்கிற, நீ வேலை ஏற்றி போடு. அதாவது எதுக்கு கூட ஒரு 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டை போடு, இன்னொரு 15 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடு. இப்படி பட்ஜெட் போட என்ன தெரியுமா ஆகும்? நீங்கள் நிறைய வேறு பேசிங்கன்னா இதை பட்ஜெட் போட்டேன்னா தனியார் நிறுவனம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, எடுத்துக்காட்டுக்கு நீ ஏதோ ஒரு நிறுவனம் நடத்துகிற, அந்த நிறுவனத்துக்கு வெளிநாடுலேருந்து ஏதோ ஒரு நிறுவனம் அவங்களுக்கு லோன் கொடுக்க முயற்சி பண்ணுது. எடுத்தோம் நாட்டோட இந்த நிதி பற்றாக்குறை விஷயம் இருக்குல்ல, அதை கவனிப்பான். எவன் லோனே தர மாட்டான். இது என்ன நினச்சிக்கிறீங்க? ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன் எல்லாமே, நான் வெறும் நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 10,000 கோடி ஏஷியன் பேங்க்ல இருந்தோ இல்லாட்டி வேர்ல்டு பேங்க்ல இருந்து வாங்க நினைக்கிறது வச்சுக்கவேன், நாட்டோட அந்த நிதி பற்றாக்குறையில் அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பான். அது இஷ்டத்துக்கு நீ ஏற்றி விட்டேன்னு வச்சுக்கவேன், அதில் குறைஞ்சிரும். அதாவது உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற லோன் கொடுக்குறாங்களே அதே மாதிரி தான் இதுவும். நாட்டோட ஆரோக்கியத்தை பார்த்துட்டு தான் அவன் லோன் கொடுப்பான். இவ்வளோ தூரத்துக்கு கடன் பற்றாக்குறையை ஏற்றி விட்டேன்னா எந்த நாளும் தரமாட்டான். அப்போ தரமாட்டான் என்ன ஆகும்? அதே மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா, எல்லாம் கடன் வாங்கினீங்களே அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கூட்டி விடணும். வேற என்ன பண்ண முடியும்? பட்ஜெட் அறிவிச்சதுக்கு எங்கே இந்த வருமானம் பார்ப்பீங்க? எதை வச்சு நீ கண்மூடித்தனமா ஏற்றி விட வேண்டிய இதுக்கே கவலைப்படுறீங்க? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி நீங்கள ஏற்றி போடு அப்படி போடுறோம். அதுக்கு ஆமா அப்படின்னு 10 கவனம் போடுறேன். என்னடா பேசுறீங்க? நான் கேட்குறேன், இது ஸ்டாக் மார்க்கெட்டோட லட்சணம். இதை விட இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நான் பளிச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லிக்கலைங்க. நான் எல்லா பேரையும் சொல்ல மாட்டேன். பொறுமையாக இருந்து அதை லாபம் பார்க்கக்கூடிய நபர்கள் பல பேர் உண்டு. ஆனால் 90% அப்படி கிடையாது. ஈஸி மணியாக உள்ளே போகிறது. இந்த ஐபிஓ இருக்கு இல்லையா, ஒரு நிறுவனம் உள்ளே வருது, அது தன்னுடைய நிறுவனத்தை அறிவித்து மக்கள்கிட்ட நிதி திரட்ட விரும்புது. இதுதான் உண்மை. ஓகே, ஐபிஓ அறிவிக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா பேருக்கும் அப்ளை பண்ணுறது. புது நிறுவனம் வருதுல, எப்படியும் வரும்போது கம்மியான வேலை இருக்கும், போக ஏறிடும். இப்படின்ற பழக்கம் 2024 அதிகமாக இருந்துச்சு. ஸோ 15% மேலே வருதுப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே போனானுங்க. 2024 கொடூரமாக இருந்துச்சு. 25 பொறுத்த வரைக்கும் அது மொத்தமாக கொடுத்த லாபமே 3.5 தான். இதுக்கு எதுக்கு போகிற? இது ஏன் நான் சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை என்ன புரிஞ்சுக்கிருக்காங்க? லென்ஸ் கார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஊரெல்லாம் கடை வச்சிருக்காங்க. அவன் இந்தியா ஃபுல்லாக ஒரு 3000 கடை வச்சிருக்காங்க. அவன் லென்ஸ் கார்டு என்ன பண்ணுறான், தன்னோட ஐபிஓ அறிவிக்கிறான். அறிவிச்சு உள்ளே வந்தால் அவனோட கம்பெனியோட மதிப்பு எவ்வளோ போகிறான்? 70,000 கோடி பிடிச்சிருக்கான். இதுதான் பிரச்சனை. கிரே மார்க்கெட்டுக்கான ப்ரீமியம் உங்கள்கிட்ட கூட்டுறது. 70,000 கோடி போடுறேன்னா ஒரு கடையோட மதிப்பு 25 கோடியா? நான் கேட்குறேன், எவனாலும் யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கவே இல்லை. மக்கள் என்ன பண்ண, அந்த ஸ்டாக் மார்க்கெட் போடுற அப்ளிகேஷனை 35 லட்சம் அப்ளிகேஷனை போட்டு விடுறானுங்க. 35 லட்சம் அப்ளிகேஷனை 35 லட்சம் அப்ளிகேஷனை போட்டு ஏறக்குறைய கிடைச்சது 100ல் ஒரு 3-4 பேர் தாங்க அப்படின்னு சலிப்பு வேற. ஏன்டா அந்த கம்பெனியை பற்றி தான் படிச்சியா?
அவன் என்ன கிரௌத் இருக்குன்னு நினைச்சியா? அவன் என்ன தைரியத்தில் 70,000 கோடி பிடிச்சிருக்கான், மக்கள்கிட்ட இருந்து 7,300 கோடி வசூல் பண்றான். அதாவது ஒரு கடைக்கு 2 கோடி ரூபாய் வசூல் பண்றான். இது என்னடா அநியாயமா இருக்குது? எதை வச்சு ஏற்றி விடுறீங்க? அதெல்லாம் நாங்கள் யோசிக்க மாட்டாங்க, போட்டாச்சு ஐபிஓ அப்ளை பண்ணுவோம், கிடைச்சா அன்னைக்கு வித்துட்டு ஓடுவோம். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் என்ன புரிஞ்சுக்கோங்க, 90% திருத்திருக்கிற வழி என்னன்னு பாருங்க. அது கொடூரமாக ஈஸி மணியா 10 லட்சம் 20 லட்சம் உள்ள போய் போட்டு நாளை கழிச்சு ஒரு 10 லட்சத்துக்கு 1 லட்சம் கிடைச்சா லாபம் தானே. இந்த மென்டாலிட்டி, இந்த மனநிலை தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள கும்பல் தெரியுது. ஆனால் அதுவும் 1% கூட இல்லாத நிறுவனங்களுக்கு. நாட்டில் 99.9% நிறுவனங்கள் வெளியே இருக்கு, பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி கிடையாது. சரி அவங்களுக்கு. எனவே ஸ்டாக் மார்க்கெட்டை என்னன்னே தெரியாதான் டிவியில் உட்காந்துட்டு டிவி விவாதங்களில் நடுவில் உட்காந்து பேசியிருக்கான். யாரு? சில பேர்லாம் அந்த திமுக காரெல்லாம் எனக்கு பயங்கர கோபம். உன் திமுக வெறிய எதில் கொண்டு காட்டியிருக்க? ஆரோக்கியமாக பேசினா ஆரோக்கியமாக பதில் சொல்ல முடியும். நான் சொல்கிறேன் பதில். நான் அடுத்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த செக்டாரில் உண்மையிலேயே லாபம் பார்க்க முடியும், எந்தெந்த செக்டாரில் கவனம் செலுத்தியிருக்க அரசு, எது அடுத்த 8-9 மாதங்களுக்கு உச்சத்தை தொடும், இதை நானே சொல்கிறேன். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசி முடிச்சிருவோம். அப்போ தான் ஒவ்வொரு வருஷம் உட்காந்து 24 இதே கதை, ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துருச்சு, ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துருச்சு. அது விழுதுன்னா சென்டிமெண்ட்டில் விழுகுது. அதுக்கு அடுத்து நிர்மலா சீதாராமன் வாசிக்காமல் இல்லாட்டி ஸ்கிப் பண்ண ஒன்று விஷயம் இருக்குது. அது என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். அதுலேயுமே போன முறை 11.2 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி கூட்டியிருக்காங்க. இன்னைக்கு அது கிங்கு. இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்ததுலேருந்து பிஜேபி அரசாங்கம் தீவிரமாக பார்க்குற, ரோடு போடுறது, துறைமுகங்களை கட்டுறது, எல்லா இடத்துலையும் ஹப்பு, எக்கனாமிக்கல் ஹப்பை உருவாக்குறது, இதே வேலையாக தான் தெரியுது. பிஜேபிக்கு வேலையை நாட்டில் எப்படியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட்டியே தீவிரமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ 1 லட்சம் கோடி கூட்டியிருக்காங்க. 1 லட்சம் கோடி கூட்டியிருக்காங்க. எவனா ஒருத்தன் ஸ்டாக் மார்க்கெட்டில் உட்காந்து நீ கேட்டு பாருங்க, அந்த 1 லட்சம் கோடி கூட்டியிருக்காங்க, 13 லட்சம் கோடி 14 லட்சம் கோடி உருவாக்குறான்னு வச்சுக்கோங்க. உள்ளே கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராங்க, நேராக கொண்டு வந்து கட்டட கொடுத்துருங்க. அப்படி இல்லை கதை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள ஒன்று வரணும். எந்த செக்டார், இந்த செக்டார் மட்டும் கிடையாது, நீங்கள் ப்ரொடக்ஷன் செக்டாரில், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் எதில் வேணால் எடுத்துக்கோங்க. அதில் கொண்டு போகும்போது சுமார் அதை எப்படி திட்டமிடணும் அப்படின்னா, நாட்டின் பரவலான வளர்ச்சிக்கு 2ஆம் கட்ட நகரங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் சென்னையில் வந்து குமிக்க முடியாது. அர்பன் டெவலப்மெண்ட் மட்டுமே கிடையாது, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்கள் இருக்குது. அந்த நகரங்கள் முன்னேறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதை செஞ்சுருக்காங்களா பார்க்கணும். செஞ்சுருக்காங்க. ஒட்டு மொத்தமாக நீ பார்க்குறத விட அதுக்கடுத்து அதில் என்ன ஐடியா வச்சுருக்கான்னு பார்த்தியா? எவனுமே பார்க்கவே இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட் ஒதுக்குறதுக்குன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால, ரோடு போகிறவங்க 15-20 நிறுவனங்கள் கிடையாது, ஊருக்குள்ளே ஒரு 20,000 நிறுவனம் இருக்குது. ஆனால் ஸ்டாக்கில் இருக்கிற வெறும் 15-20 நிறுவனம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிறுவனம் ஒரு 2,000 கோடி 3,000 கோடி ஆர்டர் எடுக்குது. ஆர்டரை எடுக்குதுன்னா அதுக்கு வெளிநாட்டு நிதி நிறுவனம் இல்லையா ஆரம்பித்து உள்ளூரில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கால அவன் ஒரு 1000 கோடி கொடுப்பான். அவன் தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ந்து ஒரு 1000 கோடி வாங்கி அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணி ஒரு 15-20% லாபம் பார்க்கலாம். அப்படி உள்ளே போகிறான்னா அவனுக்கு எப்படி கிடைக்குது? ஒரு பக்கத்து அந்த ஆர்டரை கொடுக்குற வகையில் சுமார் ஒரு 20% அளவுக்கு அரசு ஒரு பைப்லைன் பண்ணதுன்னா அவன் வெளியே சோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறான், உள்ளே கொண்டு வரான். இதை இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒட்டு மொத்தமாக கையில் கொடுக்குறது கிடையாது. அப்படி கொடுத்து வச்சுக்க நீங்கள் சோசியலிஸ்ட்டுக்கு போயிடலாம், எது கம்யூனிஸ்ட் வருது அதுக்கு போயிடலாம், அப்படி உருப்படாமையே போயிடனாரு. எனவே ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குறோம்னா அந்த பட்ஜெட் என்ன பண்ண போகுது, என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான வளர்ச்சி எல்லா பக்கமும் உருவாக்கணும். அதே நேரம் அதை மட்டும் இல்லாமல் தனக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இழுக்க தெரியணும். அந்த புத்திசாலித்தனமான ஒரு பட்ஜெட் இது போடுதான்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. போட்டிருக்கு, நான் காட்டுறேன். நான் அடுத்தடுத்து என்னன்னு சொல்ல வரேன். இது ஏதாவது கவனிச்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, அது இஷ்டத்துக்கு வரல போட்டுவிடு, கவுத்து விட்டு போயிட்டாங்க. எதுக்கு கவுத்துற? ஸ்டாக் மார்க்கெட் எதாவது கவனிச்சியா? ஒட்டுமொத்த பட்ஜெட்டுக்கான ஃபைலை படிக்கிறதுக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தாங்காது. அது என்ன ஏதுன்னே தெரியாமல் உட்காந்து டிவியில் தான் விவாதம் பண்ணியிருக்காங்க. அது திமுக காரில் என்னென்ன தெரியாமல் கத்திட்டு போயிருக்கான். நமக்கு அது தேவையா? ஆரோக்கியமான விவாதம் தேவைன்னா நீ உட்காந்து பொறுமையாக படிக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போக நினைக்கிறியா, இல்லை நாட்டோட வளர்ச்சியை பற்றி பேசணும்னு நினைக்கிறியா, இல்லை நாட்டோட பட்ஜெட்டை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா முழுமையாக ஆய்வு பண்ணிவிட்டு அதில் பொறுப்பாக சில விஷயங்கள் தேடி படிச்சுட்டு பேசணும். அது எதற்காக பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு பேசணும். இதெல்லாம் ஓடிக்கிட்டு போய் இன்னொருத்தர் கமெண்ட் ஒன்று போடுறான், இந்த எம்எஸ்எம்இ செக்டருக்கு 10,000 கோடி அதெல்லாம் இன்னமும் அறிவிக்குது இந்த அம்மா அப்படின்னு. அப்போ புரியலையே. எம்எஸ்எம்இ இல்லையா, இது சிறு குறு நிறுவனங்கள். நாட்டில் 30% ஒட்டுமொத்த ஜிடிபியில் வருமானம் வரதே இந்த நிறுவனங்களால தான். அப்போ அந்த நிறுவனத்துக்கு 10,000 கோடி ஒதுக்கி அந்த நிறுவனத்தினுடைய மேம்பாடு இருக்குல்லையா அதுக்கு தான் ஒதுக்குது அரசு. அதுக்கெல்லாம் எதுக்கு? எல்லாத்தையும் வீர மொத்தம் தெரியுமா ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, எல்லாத்தையும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற ஒவ்வொரு நிறுவனங்களே அது பேரை சொல்லி அறிவிச்சுட்டு வச்சுக்கவே நாங்கள் ஏற்றி விடுவோம். இதுதான் உண்மை. நீங்கள் நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிக்கணும், ஸ்டாக் மார்க்கெட் ஏற்றுருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இல்லை ரோடு போகிற சம்மந்தமாக ஒவ்வொன்றா சொல்லி தான் வச்சுக்குவேன். அந்தந்த செக்டாராக ஏறி போயிருக்கும். அது அந்த லேடி சூப்பராக ஸ்கிப் பண்ணி போயிட்டாங்க. ஏன்னா உனக்கு ஒரு வேலையே கிடையாது, நேராக போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்றி விட்டு போயிடுவேன், உன் கம்பெனியோட வேல்யூவை கூட்டிகிட்டு போயிடுவேன்,
இருக்கக்கூடிய 99 நிறுவனங்கள் அதனால கேவலமாக நஷ்டம் தான் படும். நீ ஏற்றி விடுறதுனால, ஏன்னா மக்களுடைய ஒட்டுமொத்த காசை அங்கே பைப்லைன் பண்ணிடுறீங்க, அங்கே பம்ப் பண்ணுறீங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் விழுன்றது இந்த அரசுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லிட்டு அடிச்சு சொல்கிறேன். போன வருஷம் வச்சு செஞ்சாங்க, இந்த வருஷம் வச்சு செஞ்சாங்க. ஏன் செய்யணும்? நீ ஆடுற ஆட்டம் அப்படி. நாட்டில் மற்ற நிறுவனத்தில் வளர விடுறதில்ல. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு தான் இந்தியாவோட வளர்ச்சியை ஒட்டுமொத்தமாக கணக்கிடுற மாதிரி. MSME இருக்கு இல்லையா, அதில் 10% கூட ஸ்டாக் மார்க்கெட். 6.8 கோடி கம்பெனி உள்ள இருக்குது நாட்டுக்குள்ள. 7 கோடி நிறுவனங்கள் உள்ள இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் 5000 6000 நிறுவனங்கள். ஸோ என்ன பேசுறதுக்கு முன்னாடி எதுக்காக ஒதுக்குறான்னு பேசணும். அது என்ன, அதை என்ன நீ MSME ஒதுக்குறீங்க? அதோட ரொம்ப முக்கியம், இண்டஸ்ட்ரியலைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃபோர்ஸோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது. அதுக்கு ஒரு 9000 கோடி டெவலப் பண்ணிட்டாங்க. சரி, இந்த மாதிரி கவனிச்சு வச்சுக்கோங்க. நாட்டோட வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கான இருக்கு. இது நேரடியாக யாருக்கு பயன்பெறும்னா, நிச்சயமாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீண்ட கால பயனை கொடுக்கும். 1 வருஷம் 2 வருஷம் செம்ம பயனை கொடுக்கும். ஆனால் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. நான் எங்களுக்கு தேவை, நீங்கள் நேர நிறுவனத்தோட பேரை சொன்னீங்கன்னா ஏற்றி விட்டுறலாம். எனவே பதிவோட இறுதியாக சொல்கிறேன், ஏதாவது செய்தி நிறுவனத்தை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இல்லை செய்தி பார்த்து அதையே நம்ம திரும்ப நாமளும் சொல்லி தெரிய முடியாது. அந்த மாதிரி நபர்களுக்கு சொல்கிறேன், சென்சர், அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு இல்லையா, இதோட ஒட்டுமொத்த வீழ்ச்சியோ எழுச்சியோ இருக்கு இல்லையா, இதெல்லாம் பட்ஜெட் அன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. அது அல்ல ஒட்டுமொத்த நாட்டை எப்படி போகுதுன்றதுக்கான ஒரு குறியீடு. அது சென்டிமெண்ட் மார்க்கெட். நிர்மலா சீதாராமன் இதை படிக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை, எப்படி நாங்கள் லைட்டு செய்கிற கம்பெனிக்கெலாம் முக்கியத்துவம் கொஞ்சம் வச்சுக்குவேன், லைட் அப்பெல்லாம் ஏற்றிட்டு இருப்பாங்க. எனவே இவங்க சென்டிமெண்ட், அதில் என்ன வார்த்தை வருது அதை பொறுத்த வரைக்கும் உள்ளே ஓடுறது தவிர, இதை ஆய்வு பண்ணி ஆய்வு அப்படியே முழுமையாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற இடம் கிடையவே கிடையாது. உண்மையே பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வாரத்தில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் எதிர்த்து நிற்கும். ஏன்னா ஆய்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த நாட்டின் கட்டமைப்பா நிச்சயம் செம்மையாக இருக்குது. ஸ்ட்ராங்காக டொமஸ்டிக்கல் டிமாண்ட் இருக்கா? இருக்குது. அதை உருவாக்குறதுக்கான வழி இருக்கா? இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே இருந்து உள்ளே வந்து வரதுக்கான தேவையான எல்லா பைப்லைனும் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கான ஸ்ட்ரக்சர் உள்ளே இருக்குது. சர்வீஸ் செக்டர் பக்காவாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் செக்டர் நல்ல வளர்ச்சியில் இருக்குது. எனவே இது எல்லாம் வளரும் நம்பு. அதில் எந்த செக்டரை பார்த்து தேடி பிடிச்சி நம்ம முதலீடு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது ஸ்டாக் மார்க்கெட். எனவே இவங்க எதிர்பார்க்குற 4 நாள் 4 லட்சத்தை போட்டு 1 லட்சம் லாபத்தோடு ஓடி போயிடணும். இதுக்கு தான் உள்ளே வந்து கும்பல் தான் ஏமாற்றமே ஒழிய நீண்டகால முதலீடுக்காக கிடையாது. அதில் எஸ்டிடி சம்மந்தமாக ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அதெல்லாம் தினமும் உட்காந்து கேம்லிங் மாதிரி ஒரு அடிக்டாகவே ஆகிட்டானுங்க. வாங்கி விற்கிறேன் 90% காசை விட்டவன் தான் உண்டு. அவர் ட்ரேடராக தினமும் உட்காந்து வாங்கி விற்பேன் 90% விட்டுருவாங்க. ஊருக்குள்ளே அப்படி சொல்லி ஊரை ஏமாத்தோட 1000 பேர் இருக்கான். 4 நிமிடத்தில் வின் பண்ண வச்சுக்கேன், 400 நிமிடத்தை தோப்பான். அதோடைய பர்சன்டேஜ், அதோடைய ப்ராபிலிட்டி எதுவுமே தெரியாது. அடிச்சு நானும் ட்ரேட் பண்ணுறேன், அப்போ காசில் விட்டு ஓடி போயிடுறது. இவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த எஸ்டிடி இருக்கு இல்லையா, சம்மந்தமான விஷயங்களை அதோடைய டாக்ஸை கொஞ்சமாக கூட்டி விட்டுருக்காங்க. இதையெல்லாம் நீண்ட கால முதலீடுக்கானது அல்ல. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு அல்ல இந்த பட்ஜெட். ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துச்சானா? ஆமாம் விழுந்துச்சு. இன்றைக்கி 1% ஏறி இருக்கும். நீங்கள் பாருங்கள், அடுத்த ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். அது எந்தெந்த செக்டார் தேடி பிடிச்சி ஏறும். அவன் தான் புத்திசாலி. அவன் பொறுமையாக உட்காந்து ஏற்றிடுவான். இது எல்லாரும் அமைதியாக உட்காந்துருப்பானுங்க. கத்துனது எல்லாம் யார் நினைக்கிறீங்க? இந்த மார்க்கெட்டை நல்லா எதிர்பார்த்து ஸ்டாக்கை வாங்கி போட்டிருக்கோம், ஏதாவது சொல்லிவிடுங்க, ஏற்றிட்டு நாளைக்கு விற்றுட்டு ஓடுறோம், அவங்க தான் வருத்தப்பட்டு. எனவே ஸ்டாக் மார்க்கெட் விழும்ன்றது யார் எதிர்பார்க்கறலாம் கிடையாது. நிர்மலா சீதாராமனுக்கு 100% தெரியும். இது விழுந்து தான் எந்திரிக்கணும். அப்போ தான் இது திருந்தும். எவன் எவெல்லாம் 4 நாளை சம்பாரிச்சுட்டு ஓடுன்னு நினைக்கிறானோ அவனுக்கு இந்த பட்ஜெட் பயன் தரவே கூடாது. நீண்ட காலமாக ஒரு நிறுவனத்தை தேடி முதலீடு பண்ணி அதில் பொறுமையாக இருந்து லாபம் பார்க்கணும், அவனுக்கு ஏற்றதாக இருக்கும். அந்த வகையில் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்ததுல அதை பற்றி கவலையப்படாதீங்க, அது திரும்ப எழுந்துடும். அதில் ஏமாற்றம்ன்றது இவங்க சென்டிமெண்ட்னால வந்த ஏமாற்றம் ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. இங்கே உட்காந்து டிவி விவாதம் பண்ணுறவனுக்குலாம் வேறு வேலையே கிடையாது. அவன் வீட்டில் ஏதாவது பிரச்சனை கூட பிஜேபின்வான். எனவே நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட் எப்படி ஆனது, அதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அதில் சரியான வாய்ப்புகளை நம்ம எப்படி கைப்பற்றுறது, அதுக்கு நம்மகிட்ட என்ன தேவை, இதை பற்றின முழு விவரங்களை அடுத்த பட்ஜெட்டில் சொல்கிறேன். திரும்ப ஸ்டாக் மார்க்கெட் தூக்கிட்டு வராங்க. வேணும்னா சொல்லுங்கள், வாரம் அந்த ஸ்டாக் மார்க்கெட் நிறுவனத்தோட அவருடைய கிரே ஏரியாவை நான் சொல்கிறேன். எனவே ஸ்டாக் மார்க்கெட் ஒரு அளவீடே அல்ல இந்த பட்ஜெட்டுக்கு.